டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நவராத்திரி 6வது நாள். தேவி காத்யாயனி தேவி என்று அழைக்கப்படுகிறாள். காத்யாயனி தேவி சிம்மத்தின் மீது ஏறி தன்னுடைய கர்ஜித்துக் கொண்டு எதிரிகளை அடக்குவதிலும் பக்தர்களை காப்பதிலும் வல்லமை மிக்கவள். அந்த தேவியை இந்த திருநாளில் நாம் பக்தியுடன் வணங்குவதால் நமக்கு எதிரிகள் தொல்லை போய்விடும். தார்மீகமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஜெயமே உண்டாகும். அன்னையின் திருவருளால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், துன்பங்கள், சாபங்கள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் வெற்றி பெற அந்த தேவி துணை புரிவாள். இன்று நாம் செய்ய வேண்டியது, தேவியின் படத்தின் அருகில் 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். சாம்பிராணி, அகர்பத்தி போன்றவை ஏதாவது ஏற்றுங்கள். அன்னையிடம் பக்தியாக காத்யாயனி ஸ்தோத்திரத்தை ஸ்ரத்தையாக பாராயணம் செய்யுங்கள். அது முடியாவிட்டால் ஓம் ஹ்ரீம் தேவி காத்யாயனியை நமக, ஓம் ஹ்ரீம் தேவி காத்யாயனியை நமக, ஓம் ஹ்ரீம் தேவி காத்யாயனியை நமக என்று தேவி காத்யாயனியை பக்தி ஸ்ரத்தையோடு 108 முறை ஜபம் செய்யுங்கள். அன்னைக்கு தேன் என்றால் மிகவும் பிரியம். இன்று முடிந்தால் தேனை நைவேத்தியமாக கொடுங்கள். முடியாவிட்டால் பழங்கள், பாயசம், சக்கரை பொங்கல், கேசரி போன்ற எந்த இனிப்பு பொருட்களாவது ஏதாவது இனிப்பு பொருட்களை தேவிக்கு நைவேத்தியமாக வழங்கி தாங்கள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் தாராளமாக கொடுங்கள். அந்த அன்னையின் அருளை பெறுங்கள். அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தால் இன்று அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி, ஜெயம் உண்டாக வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பர் வேணுகோபால். குடி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. இதில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.